இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பரபரப்பான அரசியல் நிலவரத்தில் நேரலையில் நம்மிடையே பேசுவதற்காக கோவையில் இருந்து பாஜகவினுடைய பிரமுகர் திரு கோவை ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோவை ஜெயராமன். வணக்கம் ராஜேஷ்ஜி அவர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல ரொம்ப மிகவும் பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அண்மையில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த பொன்முடி அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள், ஏற்கனவே திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கருணாநிதி காலத்திலிருந்தே அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர், ஒரு மூத்த அமைச்சர்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார். அவருடைய தண்டனைக்குள்ளான விவரங்கள், அவர் எப்போது கைது செய்யப்படுவார் என்பது குறித்தெல்லாம் நீங்க எப்படி உங்களுடைய பார்வை எப்படி பாக்குறது? திமுகவை பொறுத்த வரைக்குங்க, நாம இப்ப இல்ல, திமுக என்னைக்கு 1967 ஆட்சிக்கு வந்ததோ அன்று முதல் இன்று வரை அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஊழலை சார்ந்தே இருக்கும். ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி என்றால் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் ஊழலுக்காக வேண்டி கலைக்கப்பட்ட ஆட்சி என்றால் அது திமுகவாக மட்டும்தான் இருக்கும். இப்போ நாம இந்த ஒரு விவாதத்தை நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விவாதத்துல பொன்முடி அவர்களே பாத்தீங்கன்னா, அவரே பாத்தீங்கன்னா அவருடைய வாயிலே சொல்லியிருக்காரு, நானும் கூட ஒரு சில 1-2 செய்திருக்கலாம். ஊழலை பற்றி பேசும்போது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவரே அவருடைய வாயில ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு. நீங்களும் அதை காணொலியில பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. இப்போ திமுக பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து என்றைக்குமே இருந்ததில்லை. அவர்களுடைய மக்கள் நலன் சார்ந்து மட்டுமே இருக்கும். இப்போ அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ அமைச்சர்கள் வரிசையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. என்ன காரணம்? ஊழல் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு காரணம். அதுக்கு அடுத்தது பொன்முடி. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அடுத்து சிவசங்கர் ஆகட்டும், இவர் ஏவா வேலுவாகட்டும், இல்ல ஜெயதசன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அடுத்த லைன்ல இருக்காங்க. இப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊடகங்கள், விரிவான ஊடகங்கள் இல்லை. இவர்களிடம் மட்டுமே தான் அந்த ஊடகங்கள் இருந்தது. அதனால் இவர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகள் மட்டுமே மக்களிடத்தில் போய் சேர்ந்து கொண்டிருந்தது. தற்பொழுது பார்த்தா அத்தனை பேர் கைகளிலும் ஊடகங்கள் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே தெளிவாக மக்களிடத்தில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்கள் திமுக மக்களை ஏமாற்ற முடியாது. இனி அடுத்த அமைச்சர், அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சர், இத்தனை நாள் வரைக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார். ஏன் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிய கைது பண்ணி இந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கும்போது இன்னி கூட அவர் துறை இல்லாத அமைச்சரா ஏன் வச்சிருக்காரு? மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கேட்கறாங்க? இந்த மாதிரி ஒரு துறை இல்லாத அமைச்சரை வச்சிருக்கிறாங்க. இப்போ இவர் தண்டனைக்குள்ளாகி இவருக்கு இன்னி கைது செய்யப்பட வேண்டிய இடத்துல இவர் வந்திருக்கார். யாருங்க? பொன்முடி அவர்கள். தண்டனைக்கு அவர் குற்றம் செஞ்சது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகள் தண்டனை என்று சொன்னதுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் போய் பார்க்கிறார் அவரை. ஒரு முதலமைச்சர் போய் பார்க்கிறார். அப்ப பார்க்கறதுக்கு என்ன காரணம்? இது மக்களுடைய கேள்வியா இருக்குது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இப்பொழுது என்ன விஷயம் என்றால், மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் திமுகவினுடைய செயல்பாடுகள் இது போன்று இருந்தால் மக்கள் கண்டிப்பாக திமுகவை நிராகரிப்பார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது.